இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டேங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட 3 குட்டி முதல்ல மேட்சுக்கு வர போகுது. எப்படி தாய் கூட நடக்க போகிறாங்களா இல்லை என்ன கத்தோட போகிறான்னு தெரில. அது எந்தெந்த குட்டின்னு உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல நம்ம திரிசா மகன் வந்திருக்கேன். திரிசாவோட இன்னொரு குட்டி தான் இறந்து போச்சு. அந்த பொட்டை குட்டி சூப்பர் குட்டி. அது ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இது பையவில் கெடா குட்டி. இது மேட்சுக்கு வர்றேன். பையவில் இன்றைக்கி எப்படி நடக்க போகிறேன் தெரியல. திரிசா இன்றைக்கி நீ தான் கத்த போகிற. அடுத்து நம்ம கம்பீரமாக இருக்கிறது பூச்சி மகன். அப்படியே பூச்சி மணக்க முகமும் நம்ம கெடா கணக்க முகம் இருக்கானா. கெடா குட்டிங்க அதே ஒரு குட்டி 2 குட்டி இருந்துச்சு. அந்த பொட்டை குட்டி இறந்து இந்த குட்டி பைப்பில் பொழைச்சி இன்றைக்கி இவன் ஒருத்தனா பாலை குடிச்சு இதாக்கிட்டான். பூச்சே உனக்கு வேலை இருக்குது இன்றைக்கி. அடுத்து இது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வரிக்குதிரையோட டாட்டர். வரிக்குதிரையோட சின்ன வரிக்குதிரை இது. பைப்பில் முதல்ல மெத்தில் வரப்போகுது. எப்படி நடந்துருவா தெரில. உங்கள் அம்மா பின்னாடியே தெரில. இன்றைக்கி வரிக்குதிரை நீ கத்திக்கு தாண்டி இருக்குன்னு இன்றைக்கி. சரி வாங்க பையனை ஆரம்பிப்போம். குட்டியம்மா சாமி கும்பிட போறியா? சாமி கும்பிட்டுருவாங்க. நல்லா சாமி கும்பிட்டுவாங்க. எவ்வளோ முன்னாடி போகிறா தெனா விட்டு தானா வட மாப்பிள்ளை எல்லாம் ஊட்டாயில முன்னாடி முதல்ல போகிறாங்க. சின்ன மாட்டு கத்திக்கிட்டே போகிறாங்க. பூச்சியும் வரி குதிரை கத்துறா. திரிசா கத்தவே மாட்டேன்றா. மீது எல்லாம் வரும் முன்னாடி ஓடுறாங்க. விழுந்துருச்சு. பாலத்தை கடந்து சீக்கிரம் ஓடு 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 ஓடு. மேட்டுக்காடுக்கு தாங்க நம்ம வந்துக்க இருக்கோம். திரிசாக்கு ஏன் பிள்ளை வந்தாண்டே பிடிக்கிறாங்க. கத்தவே இல்லை. வரி குதிரை கத்துறா. பூச்சி கத்திக்கிருக்கா. வரும் முன்னாடி போகிறாங்க. யாரா அவங்க அம்மா கண்டுபிடிச்சா. வரி குதிரை அம்மா கண்டுபிடிச்சா. திரிசா வந்து அண்ணா அவங்க அம்மா கண்டுபிடிச்சா. கத்திக்கிறியா பாரு. இங்கிட்டு போகிறேன் அங்கிட்டு பார்க்குறேன். அவங்க பாட்டிகிட்ட போகிறான். அவள் கண்டுக்கவே மாட்டாங்க. அவள் எப்படி ஆள் தெரியுமா வரும். அவங்க பாட்டி கூட போய் சேர்றான். பூச்சி பையன் கட்ட செஞ்சுட்டான். திரிசா இந்த அவன் பிள்ளைய பாரு. கண்டுக்கவே மாட்டேன்றா. அவள் கத்தி வரும் ஊரை கூப்பிட்றேன். என்னடா அம்மா காணமாடா. அம்மா இந்த இருக்கா வரா திரும்பி பார்க்க போகிறான். உன்னை பார்த்தாலே ஊடுறா. ஊடுறா. இந்த குட்டியில் ரொம்ப ராசிக்கார குட்டிக்கா. ஏன்னு கேட்குறீங்களா? அந்த டயத்தில் மேட்சை பாருங்க. எக்கு தொப்புலாமல் இருக்குது. மேட்டுக்காடை பார்த்துங்க எப்படி பசப்பு. ஒரே பசப்பாக காணப்படுகிறது. நம்ம எங்கே சுவிட்சர்லாந்து நாடுக்கு வந்துச்சோம். அப்படி மழங்க செம்ம மழங்க. சும்மா சொல்லக்கூடாது. முந்தானத்தெல்லாம் மதியம் 8 மணிக்கு வீட்டுக்கு ஓட விட்டுருச்சு. தட்டி திட்டி மின்னல் சரியான மழங்க. ஆனால் கம்மியாக தண்ணி கொஞ்சோண்டு கிடக்கு. பரவாயில்ல. எங்கிட்ட பச்சை வந்துச்சு. கண்ணு கட்டு தூரம் வெறும் பசுமையாக நல்லா பசப்பசேன்னு இருக்குது. நல்லா ஓடி பிடிச்சி அடிக்க. பூச்சே இன்றைக்கி ஓட வேண்டியதே உன் மகன் இன்றைக்கி ஓட வைக்க போகிறேன். இதில் நம்ம சின்ன வளர்ச்சி மகளை ஏன் கொண்டு வரலன்னு கேட்டிங்கன்னா, அவள் இன்னொரு நாளைக்கு வருவா. ஏன்னா சின்ன வளர்ச்சி மகளுக்கு தனியாக வர ஸ்பெஷல் டே வச்சுருவோம். நான் சின்ன வளர்ச்சி ஓகே அதெல்லாம் உழுதாச்சு. அங்கிட்ட ஒன்றும் இல்லை. நம்ம போகணும் தான். இந்த பக்கம் தாங்க போகணும். இங்கிட்டு வரைக்கும் கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் மேய்ச்சிட்டு போவோம். ஏன்னா விட்டு நீ தான் இன்றைக்கி வழி நடத்தணும். யார் நடத்தணும்? நீயா ஸ்கைப்பாலா வேறு யார்? எப்போ கலப்பை வாடா போம்படா கலப்பை. அங்கிட்டு போய் கீரை குலைய தும்படா. கீரை சாப்பிட்டா உடம்பு கண்ணுக்கு நல்லது அனைவருக்கும். சொன்ன மாதிரியே மேட்டுக்காட்டிலையும் இங்கே பிரச்சனை இருக்குது. இந்த வேப்ப மரத்துக்கு கீழே நாய் படுத்து கிடக்கு. ஆஹா எங்கேனாலும் இதே பிரச்சனைங்க. உதவி நாய் தாங்க. நம்ம குட்டியை கடிச்ச நாய் தாங்க. தாருக்கு இருக்கு. பாருங்க கம்மாயிலும் பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் பிரச்சனை தாருக்கு. பார்த்தீங்களா? உய் இந்த வரேன் குட்டி ரெண்டுமே மோசமான நாய் தாங்க. இல்லைங்க அது 2 போயிடுச்சு. இங்கிட்ட ஒரு 2 நாய் இருக்குங்க. மொத்தம் 4 நாய் நல்ல வேப்ப மரம் நல்லா குழுக்குன்னு இருக்குது. இந்த குட்டிகளை தாங்க டார்கெட் பண்ணி வருது. எப்பா போதா நெல் முதல்ல போகிறேன். இருறா ஒன்று சேர்த்துக்கிறோம்டா. இந்த மாதிரி பச்சை குட்டிகளை டார்கெட் பண்ணுங்க. உஷாராக இருக்கும் பாருங்க. தெம்பா படுத்து கிடக்காந்தாங்க. எப்படி படுத்து கிடக்கு பார்த்தீங்களா? வாடா என்னடா வாடா ஒன்றும் பிள்ளை. அம்மா போய் பிரியா இந்த கத்துறாங்க. கத்தியே ஊற கூட்டுறீங்க. வாடா எதுக்கு அப்படி வரீங்க? ஒன்றும் பிள்ளை. ஹா ஒன்றும் பிள்ளை. இல்லைங்க ஓடாதீங்க. நீங்கள் ஒரு பக்கம் ரொம்ப ஓடியா பிரிஞ்சிச்சிங்கன்னா ரொம்ப சிரமம் தான். மேட்சில் தாங்க பெரிய சிரமம். இந்த நாய்க்கால் தொல்லைக்கு தான் கம்மாய் போகாமல் இங்கே கூட்டுக்கு வந்தேன். இங்கே அதை விட தொல்லை அதே நாய் தான் வருது. நம்ம ஸ்கைப்பாலை கடிச்ச நாய், நம்ம கருவச்சமான கடிச்ச நாய் அதே தாங்க. ஸ்கைப்பாலே உன்னோட வில்லன் தான் அங்கே நிற்கேன். வருவீங்க ஓடி பிடிச்சி வாண்டிருக்கேன். நல்லா ஜாலியாக இருக்கும் அவங்களுக்கு. இங்கிட்ட ஒரு ஆடு மேய்ச்சிக்கு இருக்குது. இது இந்த நம்ம ஊருக்கார ஆடு தான். இவர் எப்போ இங்கே தான் மேட்டுக்காட்டில் மேய்ப்பார். அதனால் ஓடி பிடிச்சி வாடுங்க. நல்லா நம்ம ஓட்டப்படுத்தி வந்துருக்கோம். ஓடி பிடிச்சி வாடுங்க. எப்படி ஒரு நாய் நீ ஓடுற மாப்பிள்ள நல்லா ஓடுங்கடா. கண்டிப்பாக உசேன் படம் தோக்கடிச்சிருவீங்க நீங்கள் எல்லாமே. என்ன சோளத்தட்டில் போய் கலடிக்கு போகிறா? நேரம் எல்லாம் இங்கே தான் போகிறாங்க. இந்த கீரை குழந்தை தான் போகிறாங்க. கீரை நல்லா கிடக்குங்க. நம்ம பழுன்னு ஊமச்சி திரிசா நல்லா பருத்தி காட்டில் பருத்தி எடுக்கிறாங்க. தோட்டத்துக்காரன் வந்தேன் கத்த போகிறேன். வெளியே ஊமிச்சை பழுனே எத்த வரேன். 4 புறா எத்த கிராவிச்சே வராங்க. இவர் வந்து கீரை குழத்துட்டு நல்லா கண்ணுக்குன்னு பவர் கிடைக்கிது. பழுனே நீ பண்ணுற வேலை தான் எல்லாமே. இந்த மாதிரி கீரை தாங்க பாருங்க எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? நல்லா இங்கே வந்து பிறக்கி எடுத்தோம்னா நைட்டு சைடிஷ்க்கு சரியாக போகும். குழம்புக்கு வெஞ்சனம் வைக்கலாங்க. அப்படி இருக்குங்க. நல்லா 2 வகையான கீரை இருக்குங்க. ரெண்டுமே மனுஷன் சாப்பிடலாம். ஆடு மாடு தின்னலாம். நல்லா கண்ணுக்கு நல்லது. என்ன மாதிரி ஆடு மாடு மேய்க்கிறவங்களாம் முள்ளுக்குள்ளே போகிறோமா ரொம்ப புதருக்குள்ளே அப்போ கீழே பூச்சி போட்ட ஊரான்னு தெரிஞ்சுக்கிடும். நல்லா எனக்கு தெரிஞ்சு வெஞ்சனம் நம்ம தோட்டத்தில் இருக்குது. அம்மாவே அவிச்சு கொடுத்தாங்க. சூப்பராக இருக்குது. நிறையா கிடக்குங்க. அதுவோடு எக்கு தப்புலாமா விசாமானே இதெல்லாம் கொடுத்து வச்சவங்களா நீங்கள் தின்றா. நீ தின்றா தானே சீக்கிரம் தேர்வீங்க. உங்கள் அம்மாவே நினச்சிக்கிட்டு பாலை நினச்சிக்கிட்டே முடிச்சு முடிஞ்சு மேக்ஸ்வெல் இழந்த போல கண்டுபிடிச்சிக்கடா. ஒன்றும் பக்கம் வந்தேன் பையவில் இழந்த பழம் கழிச்சா. நல்லா பழமாக இருக்கு வருங்க. அடே யாருக்கு இழந்த பழம் வேணும்? சின்ன வளர்ச்சி மேக்ஸ்வெல் உனக்கு வேணுமா? கண்ணு மையே வேணுமா? நல்லா இருக்குது. இழந்த பழம் செம்மையாக இருக்குங்க வருங்க. அந்த மாதிரி காட்டு வெளியே மேட்சாக இருக்கும்போது இழந்த பழம் சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அன்றைக்கி ஒரு தடவை இதில் எடுத்தேன். இன்றைக்கி நிறையா ஆச்சு. இந்த மழை வெஞ்சதுக்கும் தென்மேற்கு பருவம் காட்டுற மழை இந்த வட்டம் நம்ம கொளுத்து வாங்கிடுச்சு. ஜூன் 4ஆம் தேதி நம்ம தமிழ்நாடுக்கு வருதுனாங்க. நம்மளுக்கு ஜூன் 1ஆம் தேதி பிச்சு எடுத்துருச்சு பாரு. மழை வெஞ்சு காற்று எடுத்துருச்சு. திருப்பியான மழை விட்டு காற்று இருக்குது. இது ஒரு வித்தியாசமான கிளைமேட்டாக இருக்குது. சரி இந்த வட்டம் கொடுத்து வச்சுக்கிடுவோம். பூச்சி மகன் நல்லா ஒருத்தனா பால் குடிக்கலாம். நல்லா வளர்த்துட்டாங்க.
பயவுள்ள 2 மாத குட்டி நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கான். அந்த பொட்டை குட்டியை பயவுள்ள போட்டு தள்ளிட்டே தாங்க காரணம். ரெண்டுமே கடாவை பிறந்தா வளர்ந்துருக்கோம். ஒரு பொட்டை வந்தாச்சுன்னா போச்சு, கடா குட்டி முந்திக்கிறான். தேர் பாப்பா எப்படி வளர்ந்த பின்னாடி எப்படி இருக்குண்டு. மதுரை அழகர் கோயில் பக்கம் மழை பெய்ய போதுங்க, நல்லா இறங்கி நிற்கிது. காற்றடிச்சாலும் லைட்டாக சாரல் விழுக்கும். கிட்ட மேற்க பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை பக்கம் கொஞ்சம் நல்லா சாரை விழுந்துக்கு இருக்குது. இது நமக்கு வர்றதுக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். பெரிய மழை பழத்த மழை வராதுங்க. பூச்சி இங்கே பாருங்க, சாரணத்தி பூத்திருக்குதுங்க. என்ன இது ரொம்ப திண்டா அந்த சாரணத்தி களியும் பூத்திருக்கு. பூவை கடிப்பாங்க, நல்லா கிடக்கு. ஓடி ஆடி விளாடுவாங்க. நடுவில் இந்த ஒரு குண்டை மட்டும் உழுகாமல் போட்டாங்க. அதனால தான் இப்படி சாரணத்தி வளர்ந்துச்சு. நல்லா திண்டுக்க புளிய மரம் எல்லாம் கிடைக்காது. நம்ம ஸ்கைபால் கூட குட்டியை 4 குட்டியை மேட்சருக்கு கூட்டுக்குவான்னு சொன்னீங்க. அது இப்போதைக்கு வராது ப்ரோ, எல்லாம் சின்ன குட்டியாக இருக்கு ப்ரோ. அதெல்லாம் வரவே வராது. அதெல்லாம் வர்றதுக்கு எப்போ வருதுன்னு தெரியல. மேட்ச்சுக்கு வராங்களா இல்லை அடுத்த வருஷம் ஆகுமான்னு தெரியல. மற்ற குட்டி சின்ன வளர்ச்சி குட்டி வரும், ஆனால் ஸ்கைபால் குட்டி மேட்சலுக்கு வராதுங்க. மேட்சலுக்கு வந்துட்டு நம்ம நெத்தி போட்டு மகளே இப்போ வீட்டில் கிடக்கு. அதுவே கொஞ்சம் தேத்திட்டு அப்புறம் கூட்டுக்கு வரணும்னு பார்த்துட்டோம். இப்போ மயன் வீட்டிலே கிடைக்கும். இந்த ஏரியாவில் செம்பரி ஆடு அதிகம். வர இங்கிட்ட ஒரு குரூப் இருக்கா, அங்கிட்ட ஒரு குரூப் மேட்சிக்கு இருக்குது. இதே போல இந்த தூரத்தில் ஒன்று அங்கிட்டு இருக்குது. வளைச்சி இன்னும் செம்பரி ஆடு நிறையா வரும். காரணம் தாங்க வரத்துல கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த தண்ணிக்காக வருவாங்க. இந்த ஏரியாவில் முக்கால்வாசி செம்பரி ஆட்டுக்காரங்க ஊடோட கொடியாடு வச்சுருப்பாங்க. ஒன்று தான் இந்த மாதிரி தலைச்சேரி கிராஸு, இல்லாட்டி சுத்த சீனி ஆடு தாங்க ஒன்று இருக்கா அப்படி இருக்கும். இல்லாட்டி இந்த அப்படித்தான் தலைச்சேரி கிராஸ் இருக்கும். அதிகமாக ரொம்பலாம் வச்சுருக்க மாட்டாங்க, சும்மா ஒரு 10 தான் வச்சுருப்பாங்க. இந்த அங்கிட்டு இருக்கிறது கொடியாடாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு காட்டுறேன் போவோம். எதுக்கு இப்படி வெயிலுக்கு நிற்கிறீங்க, தண்ணி குடிக்க போகவும் இல்லை, இங்கேயும் படுக்க மாட்டேங்க, நல்லா இருக்காது வரணும். வெயிலில் வெயிலுக்கு நிற்கிறாங்க. போன ஒரு வாரமாக சரியாக வீடியோ போட முடியல. காரணம் கேட்டிங்கன்னா மறுபடியும் நம்ம ஃபோனுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் சொல்லிட்டாங்க கொஞ்ச நாள் பெட்டில் வைங்க போனேன், இல்லாட்டி தாக்கு பிடிக்காதுன்ட்டாங்க. இப்போதைக்கு என்ன செய்ய, அந்த அளவுக்கு தான் தாக்கு பிடிக்காது. இப்போதைக்கு நம்ம ஊசியை போட்டு வேண்டாம் ஃபோனை கொண்டு வந்துருக்கீங்க. என்ன ஆச்சுன்னா பேட்டரி போச்சுங்க. ஒரு ஃபோனு கிட்டத்தட்ட 4 வருஷம் வரைக்கும் பேட்டரி தாங்குமா. நம்ம ஃபோன் 4 வருஷம் மேலே ஆயிடுச்சா, அதனால் இவ்வளோ நாள் தாக்கு பிடிக்க பெரும்பாடுன்றாங்க. திருப்பி இப்போதைக்கு மாற்ற முடியாது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கிருக்கேன். அதனால தான் வீடியோ போட முடியாது போச்சு. பெரிய வீடியோ ரொம்ப லாங்காக எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் நிமிஷம் குறைச்சி தான் வரும். ஏன்னா சார்ஜ் நிற்கணும். நான் இத்தனை நாள் வரைக்கும் ஓட்டுறது பெரும்பாடுங்க. ஏன்னா நான் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எதுவும் ஓட்டுறது கிடையாது, கேம் விளாட்றது கிடையாது. ஒன்லி வீடியோ எடுப்பேன், அப்படியே எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். மற்றபடிக்கு ஃபோனு கூட அவ்வளோ பேச மாட்டேன். ஏன்னா சார்ஜ் அவ்வளோ பெயிண்ட் கரெக்டாக வச்சு ஓட்டினேன். பேட்டரி இப்போ அடியாச்சு. வாங்க உங்களுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த வேப்ப மரத்தை கொடுக்க வந்திருக்கேன். நல்லா சரியான வேப்ப மரமாக இருக்குது. வந்து கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுங்க. மேய்ஞ்சி களைச்சி போயிருப்பீங்க. இன்றைக்கே மேய்ஞ்சி ஃபுல்லாக காலி விட்டுறாயிரா. வாங்கடா, இன்னும் மேட்சை வேணும் 1 மாதத்துக்கு. அடுத்தவங்க என்ன பண்ணியிருக்கேன், மரம் சாஞ்சிடாமல் நல்லா முட்டு கூடு. அதுக்குள்ளே போயிட்டாங்க. இவங்க திருந்த மாட்டாங்க, தண்ணி குடிக்கவும் போக மாட்டாங்க, வந்து நிற்கவும் மாட்டாங்க. 2 பேரோட ஆடு ஒன்று சேர்ந்துருச்சுங்க. அவர் அங்கிட்டு கிழக்கு உட்காந்துருக்காரு, நான் இங்கிட்டு மேற்கு உட்காந்துருக்கேன். இங்கிட்டு வரும்போது நான் இங்கிட்டு பற்றிக்கிறேன், கிழக்கு வரும்போது அவர் அங்கிட்டு பற்றிடுவார். இதே மேய்ச்சிட்டு அப்புறம் போய் தண்ணி அது எப்போ தேவைப்பட்ட தண்ணி குடிக்கிட்டோம். நல்லா குடிச்சு கூட்டத்தோட சேர்த்துட்டீங்க. எவ்வளோ எல்லாம் வரும் ஒன்றா 2 ஆடு நல்லா ஒன்றா மேயுது. நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். தூரத்தில் அங்கிட்டு சரியான சாரல் கட்டி சரியான மழை பெஞ்சிக்குதுங்க. ஆனால் நமக்கு வெயில் நல்லா புழங்குது. இவர் எல்லா குட்டிகளையும் மேட்சலுக்கு கூட்டு கொண்டாருங்க. ஏன்னா காற்று எடுத்துருச்சா, அவ்வளோதான் கொஞ்சமாக மேட்சலுக்கு வந்து பழகிக்கிறோம். பாருங்கள், நம்ம ஸ்கைபால் மாதிரியே முகம் வச்சுருக்கேன். எல்லாமே கொடியாடு கிராஸு, ஒரிஜினல் சுத்த சேலங்கருப்பு, சேலங்கருப்பு கிராஸ் எல்லாமே இருக்கு. பாருங்க, எல்லாமே குட்டி அந்த அங்கிட்ட 4 குட்டி இருக்குது. இதில் நம்ம பூச்சி மட்டும் தனுக்காக தெரியான். இவன் மட்டும் கரெக்டாக இருக்கானா, இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கா. நடங்க போங்க, தண்ணியை குடிச்சிட்டு வாங்க, அப்புறம் வந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. நட பா அப்படியே வா பண்ணணும். வரி குதிரை மகளே, அப்படியே நம்ம வரி குதிரை ஜெராக்ஸ் எடுத்துருக்க. கலர் தான் மாறிடுச்சு. நல்லா தின்று கீரைக்கு உடம்புல. உங்கள் அம்மாட்ட ட்ரைனிங் எடுத்துக்க. மணி 5 மணி ஆகுது. வீட்டை பார்த்து வராயெல்லாம் திருப்பி கிழக்கே போகிறாங்க. நான் கூட இந்த 3 குட்டியில் நம்ம பூச்சிமே ஒரு குட்டி தான் நடக்காத நினச்சேன். 3மே என்கிட்ட நடந்து சமாளிச்சிட்டாங்க. சரி நண்பர்களே, இந்த குட்டிகள் எப்படி இருக்குது, இந்த குட்டிகளோட பேர் என்ன வைப்போம்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நீங்களும் சொல்லுங்கள். நானும் ஏதாவது ஒரு பேர் வச்சுருவேன், தேடி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அதனால் இந்த வீடியோட பாடிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்க வரை. அது வரைக்கும் நான் உங்கள் பைரம். நல்லா வெயில் அடிச்சுக்குங்க. மணி 3 மணி அடிக்கும் வரைக்கும் மணி 5 மணி ஆக போகுதுங்க. ரைட், டாடா பாய். சீ நண்பர்களே, சப்ஸ்கிரைப் லைக் தட்டி விட்டுருக்கோம்.